சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு சாம்பார் தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துங்க, எண்ணெய் ஊற்றிங்க, கடுகு பெருஞ்சீரகம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம வதக்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வாய் புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாத்துக்குமே இது சரி பண்ணும். இதை வாரத்துக்கு 2 நாள் கொஞ்சி நீங்கள் கிடைக்கும் போதே இதை சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே அது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துங்க. பருப்பு வேக வச்சுருக்கேன், அது நல்லா சேர்த்துங்க. அந்த பருப்போடு சேர்த்துங்க. இப்போ உப்பு, தண்ணி ஊற்றிங்க. நல்லா குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். கொஞ்சமாக மிளகாத்தூள், காரம் திட்டமாக சேர்த்துங்க. ஏன்னா நம்ம குழம்பு நல்லா ஊற்றி நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் மணத்தக்காளி கீரையை அலசிட்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து ஒரு கொதி வந்தவுடனே இது கூட தேங்காய் பெருஞ்சீரகமும் ஊற்றலாம், ஊற்றாதையும் சாப்பிட்லாம். அது நம்ம சௌகரியம் தான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு.